நாடாளுமன்ற தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் முதல் பட்டியலை அறிவித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் 5 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். அதன்படி கிருஷ்ணகிரியில் கோக்கமணியும், அரக்கோணத்தில் வேலுவும், ஆரணியில் ஏ.கே. மூர்த்தியும், சேலத்தில் அருளும், புதுச்சேரியில் ஆனந்தராமன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாது எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் புதிய கட்சியை ஆதரிக்க நினைக்கிறார்கள் எனவும் அதன் காரணமாக சமூக ஜனநாயக கூட்டணியை அமைய வாய்ப்பு உருவாக்கி அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு ஒரு மாற்று அணியை மக்கள் பல ஆண்டு காலமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அதை இந்த 46 ஆண்டு காலமாக கொடுக்க யாரும் முன் வராத நிலையிலே இப்பொழுது நாங்கள் அந்த முயற்சியிலே ஈடுபட்டு அதை நாங்கள் கொடுக்க முன் வந்திருக்கிறோம்.